ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை எல்லாம் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுல நாம் சிந்திக்க இருப்பது லூக்கா நற்செய்தியிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் வாசகமான எசேக்கியேல் புத்தகத்திலே வருங்காலத்தை பற்றி, இடரலான காலங்களை பற்றி, பிரச்சனைக்குரிய காலங்கள் நெருங்கி வந்து விட்டது, நீங்கள் மனம் மாறாவிட்டால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும், ஏனென்றால் வர இருக்கிறவர் மிக பெரியவர், அவரை எதிர்கொண்டு செல்ல நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் என்று முதல் வாசகமும், நற்செய்தி வாசகத்திலே கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாவுக்கு மங்கள வாழ்த்து சொன்னதை பற்றி தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும். வருடந்தோறும் இந்த நிகழ்வை பற்றி நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதை வாசிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை எனக்குள் என்ன ஏற்படுத்துகின்றது, என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டவராக இருக்கிறோம். கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னது, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, அருளை முழுவதுமாக பெற்றவரே, பிறக்கும் பொழுது இந்த அருளை பெற்றுக்கொண்டு வந்தவரே வாழ்க என்ற அந்த வாழ்த்தொலி அன்னை மரியாவுக்கு சற்று யோசனைக்குரியதாக தான் இருந்திருக்கும். ஏனென்றால் இது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வு யூத சமுதாயத்திலே. மெசியா பிறக்க இருக்கிறார், அவர் யாருடைய வயிற்றில் பிறப்பார் என்பது தெரியாது. அதனால் அனைத்து பெண்களும் மெசியா என் வயிற்றில் பிறந்து விட மாட்டாரா என்ற ஏக்க பெருமூச்சல் இருந்ததாக யூத பாரம்பரியம் சொல்லும். ஆனால் அன்னை மரியாவுக்கு கபிரியேல் வானதூதர் இந்த வார்த்தைகள்லாம் சொன்ன போது அவர் கலங்கி நின்றதாக லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த கலக்கம் எதனால் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கலக்கம் அந்த வார்த்தையினாலாம் இல்ல அந்த மனிதராலாம் என்பதைதான் நாம் யோசிக்க வேண்டும். விவிலியத்திலே எல்லா பகுதியிலும் நாம் பார்க்கின்ற பொழுது எங்கெல்லாம் கடவுளுடைய தூதர்கள் மனிதர்களுக்கு காட்சி அளித்தார்களோ அங்கே அனைவரும் கலங்கி நின்றால்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதித்தலைவர் புத்தகத்திலே மனோவாகுடைய மனைவி ஆண்டவருடைய தூதர் வந்த பொழுது அவரை பார்த்து கலங்கியதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. செக்கரியாவுக்கு ஆண்டவருடைய தூதர் தோன்றிய பொழுது அவரும் அவரை பார்த்து கலங்கியதாகத்தான் சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த பயம், கடவுள் மீது இருக்கின்ற பயத்தை தான் இங்கே கலங்கி நின்றார் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அன்னை மரியாவும் அனைத்திற்கும் ஆயத்தமாகத்தான் இருந்திருப்பார். இருந்தாலும் அந்த பிறக்க போகின்ற மெசியா எப்படி பிறப்பார் என்ற நிகழ்வு அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதனால்தான் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், உன்னத கடவுளுடைய வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியா இது எப்படி நிகழும், நான் கண்ணி ஆயிற்று, இந்த ஒரு கேள்வியை மட்டும்தான் அவரிடம் அவர் கேட்டார். அதற்கு கபிரியேல் வானதூதர் தூய ஆவியாளர் உன் மீது வரும், உன்னத கடவுள் மீது நிழலிடுவார் என்ற செய்தியை சொல்லிவிட்ட பிறகு அவர் அடுத்த வார்த்தையாக உமது உறவினர் பெண்ணாகிய எலிசபெத்துக்கு இது கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொன்ன பொழுது கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை என்பதை அன்னை மரியா அங்கே புரிந்து கொண்டார். ஏனென்றால் இத்தனை காலமாக தன் உறவினர் பெண்ணாகிய எலிசபெத் வயது முதிர்ந்தும் குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார். குழந்தையே கிடையாது, இனிமேல் வயதாகிவிட்டது என்ற ஒரு நிலை வந்த பொழுது ஒருவேளை அவர் பழைய ஏற்பாட்டிலே படிக்க கட்டிருப்பார். சாராவுக்கு 90 வயதிலே குழந்தை பெற்றார், கடவுள் மாட்சி அங்கே பெரிதாக இருந்தது என்று. ஆனால் இதை முதன்முறையாக தனது காதலை கேட்கிறார். கருவுரை இயலாது என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்ற பொழுது அடுத்த வார்த்தை பேசாமல் அன்னை மரியா சொன்னது, நான் ஆண்டவருடைய அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும். இதற்காகத்தான் அன்னை மரியா காத்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். அதை நாம் உள்வாங்குவதும் வெளியே தள்ளுவதும் அது நம்மை பொறுத்தான் இருக்கிறது. இறைவார்த்தை நமது காதிலே ஒலிக்கின்ற பொழுது அந்த இறைவார்த்தை எதை நமக்கு சொல்லுகிறது எனவே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாவுக்கு சொல்லப்பட்ட அந்த மங்கள வார்த்தை ஆண்டவருக்கு உரியவராக நாம் இருப்போமானால் நமக்கும் சொல்லப்படும். நீரே என் அன்பார்ந்த மகன் என்று இயேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நம் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கும் சொல்லப்படும். சிறியவற்றிலே நல்லவை செய்தாய், உனக்கு நான் பெரிய பொறுப்புகளை அமர்த்துவேன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஆக பிறக்க இருக்கின்ற இந்த பாலனுடைய வருகையை நாம் தயார் செய்யும் பொருட்டு நம்மிடம் இறைவன் என்ன பேசுகிறார் என்று அனுதின திருப்பலியிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, 2 பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. அப்படிப்பட்ட அந்த இறை வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம்.
அன்னை மரியா ஆண்டவருடைய இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை தனக்குள் தங்குவதற்கு அனுமதித்தார். அந்த ஆண்டவரை நமக்காக கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். வர இருக்கின்ற அந்த இயேசு பாலனை வரவேற்க நாமும் இறை வார்த்தையை சுமந்து கொண்டு அவரை தேடி செல்வோம். அப்படி செல்கின்ற பொழுது ஆசீர்வாதம் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். இறைவனேசு என்றென்றும் வாழ்த்து தருவாராக. ஆமென்.